வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் 2026 ஆண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற குரு, சனி மற்றும் ராகு, கேது கோச்சார ரீதியாக இருக்கும் ராசிகள் மற்றும் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், மேலும் நாள் கிரகமான சந்திரன், இவற்றின் இந்த கிரகங்களின் கோச்சார ரீதியான பலன்கள், இணைவு, பார்வை, ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை, சமம், கிரகங்களின் நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் குரு 3-6 குரு பகவான் 9ஆம் வீடான அதிர்ஷ்ட, தனபாக்கிய, மூத்தோர் ஆசி, தெய்வ அனுகூலம் இவற்றையெல்லாம் தரவல்ல, தர்ம காரியங்கள் செய்யவல்ல 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிதுனத்தில் இருந்து கோச்சார பலன்களை தரவிருக்கிறார். மேலும் ஆண்டு முற்பகுதியில் ஜூன் வரைக்கும் மிதுனத்திலும், பிறகு தசமஸ்தானமான கடகத்தில் இருந்து 3-6 கிரகம் 10ஆம் வீட்டில் குரு கடகத்தில் உச்சமடைந்து அவர் சிறப்பு பார்வையான வீடுகள் பார்க்கும் வீடுகளான 5, 7 மற்றும் 9ஆம் பார்வையிலும், அதற்கு அடுத்தபடியாக நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் இருந்து பலன்களை தரவிருக்கிறது. அதேபோல் சனி கிரகம் ஆண்டு முழுவதும் 6ஆம் இடமான மீனத்தில் இருந்து பலாபலன்களை தரவிருக்கிறது. மேலும் ராகு 5ஆம் இடத்திலும், கேது லாபஸ்தானமான சிம்மத்தில் 11ஆம் இடத்தில் இருந்தும் பலாபலன்களை கோச்சார ரீதியாக தரவிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக 3-6 குரு பாக்கியஸ்தானமான மிதுன 9ஆம் வீட்டிலிருந்து சிறப்பு பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். உடல் பூசினார் போல் இருப்பீர்கள். உடலில் தேஜஸ் மற்றும் கீர்த்தி பார்ப்பவர்களை கவரும் விதத்தில் உங்களுடைய இயல்புகள், தன்மை, ஆடை அணிகலன்கள், மூத்தோர் ஆசி, தெய்வ அனுகூலம், பூர்வ புண்ணிய விசேஷங்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய சுய ராசியை, துலாம் ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் அனைத்து விசேஷங்களும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் வண்ணம் உங்களுக்கு இருக்கும். மேலும் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் 3ஆம் இடம் உப ஜெயஸ்தானம், உப ஆயுள் ஸ்தானம், மேலும் உதவியாளர்கள், பணியாளர்கள், தொழிலாளர்கள், உடன்பிறப்புகள், ஆடை அணிகல நகை, வைர நகை சேர்க்கை இவையெல்லாம் இந்த ஆண்டு நல்லபடியாக எண்ணிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் வண்ணம் உங்களுக்கு உடன்பிறப்புகள், அலுவல் சகாக்கள், தொழிலாளர்கள், உதவியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சேர ஒருமித்த கருத்தோடு உங்களுக்கு உதவிகள் பல புரியக்கூடும். மேலும் விசேஷங்களுக்கு ஆடை அணிகலன் சேர்க்கை, தங்க வைர நகை சேர்க்கை, புதிய முதலீடுகள், பூமி சம்பந்தமான முதலீடுகளை பெருக்கும் வகையிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். மேலும் குரு மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்வை செய்கிறது. அங்கு ஏற்கனவே இந்த ஆண்டு முழுவதும் ராகு கிரகம் இருக்கிறது. அதனோடு இணைந்து குரு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய விசேஷங்கள், பூர்வ புண்ணிய பாக்கியம், அதிர்ஷ்டங்கள், குழந்தை வகையில் அதிர்ஷ்டங்கள், குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் கிட்டக்கூடும். குழந்தைகளின் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு குடும்பத்தினருக்கு கிட்டும். அதேபோல் புண்ணிய தீர்த்த யாத்திரைகள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் வண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். மேலும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடும். இப்படியாக குரு மிதுனத்திலிருந்து பார்வை செய்யும் ராசி துலாம் ராசியையும், தனுசு ராசியையும், கும்பத்தையும் பார்வை செய்து உங்களுக்கு பலன்களை ஆண்டின் முற்பகுதியில் ஜூன் வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் தரவிருக்கிறார்கள். அதன் அடுத்தபடியாக கடகத்தில் குரு உச்சமடைவது
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறது. அது உங்களுடைய 3, 6 இலாக்காக்களை கொண்ட குரு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் உங்களுடைய கர்மஸ்தானத்தில் வருவதால் உங்களுக்கு பதவி, வேலை செய்யும் இடத்தில், பணியில், சேவை செய்யும் இடத்தில் இவற்றில் மாறுதல்கள், புதிய உத்திகள், எதிரிகளை சமாளிக்க வேண்டிய திறமைகள், எதிரிகள் மட்டுப்படும் வகையிலும் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். பணியில் சிறப்புமிக்க பணிகளை மேற்கொண்டு கௌரவம், புகழ், அந்தஸ்து கிட்டும் வண்ணம் உங்களுக்கு உங்கள் செயல்திறன் கூடும். புதியன கற்றுக்கொள்ளுதல், புதியன கற்பித்தல், புதிய தொழில் முறை லாபகங்களை தெரிந்து கொண்டு அதை திறம்பட சமாளிக்கும் தைரியம், வீரியம் எல்லாம் கிட்டும். அதன் அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு சிம்ம ராசிக்கு வரும்பொழுது அங்கு ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறார். அவருடன் இணைந்து லாபஸ்தானமான குரு கேது இணைவு கேள யோகம் என்ற கோடீஸ்வர யோகத்தை தரவிருக்கிறார். வயது, திசாபுத்தி, அந்தர காலங்கள், கோச்சார ரீதியாக கிரக இணைவுகள், ராசிநாதன் இணைவு, பார்வை, சேர்க்கை, வலு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கும் ராகு இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சிலருக்கு கோடீஸ்வர யோகம் கிட்டும். கோடிகளில் பணம் புரளும், லாபங்கள் அதிகரிக்கும், முதலீடுகள் பெருகும். எனவே இந்த ஆண்டு 2026 குரு பகவானின் கோச்சார பலன்கள் மிதுனம், கடகம் மற்றும் சிம்மத்தில் இருந்து அது பார்வை செலுத்தும் விதத்திலும் கிரகங்களின் இணைவு, நட்சத்திரசாரம், ஆட்சி, உச்சம், பலம், சமம், நட்பு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பகுதியும், ஆண்டின் முற்பகுதியும், பிறகு ஜூனுக்கு பிறகு டிசம்பர் வரைக்கும், நவம்பரில் சிம்மத்திற்கு வந்து கொடுக்கும் பலாபலன்கள் மிக அற்புதமான பலன்களை குரு தரவிருக்கிறார். உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவானால் தைரியம், வீரியம், உப ஆயுள், ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகள் கட்டுப்படுவர், வழக்குகளில் தீர்வு கிட்டும், பதவிகளில் கீர்த்தி, கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிட்டும். கேதுவுடன் இணைந்து அதிக பண வரவுகள், குடும்ப லாபங்கள் எல்லாம் சித்திக்கும் வண்ணமும், குடும்பத்தில் குழந்தைகளின் அதிர்ஷ்டங்களை ஒருங்கிணைந்து நீங்கள் பெற்று மிகுந்த லாபங்களையும், தெய்வ அனுகூலங்களையும், மூத்தோர்களின் ஆசி புண்ணியங்களையும் ஒரு சேர பெறப்போகிறீர்கள் என்பதை நினைவில் கொண்டு காரியமாற்றி வெற்றி பெறுங்கள். அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி கிரகம் மீனத்தில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அதன் அடிப்படையில் 6ஆம் இடத்தில் சனி பகவான் மிகுந்த வலிமையான மீனத்தில் மோட்சஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு அநேக பலன்களை தரவிருக்கிறார். அவரின் சிறப்பு பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் விழுகிறது. முதலில் அந்த இடத்தில் ரிஷபத்தில் 8ஆம் இடமாக வருவதால் நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, பரஸ்பரம் ஒற்றுமையுடன் பேச்சுவார்த்தைகளில் கவனம், கணவன் மனைவி சார்ந்த வகையிலும் லாபங்கள், உடல் ஆரோக்கியம், இரவு நேர பிரயாணம், வாகனம் இவற்றிலெல்லாம் சிறிது கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீடான அயன சயன போகஸ்தானம் மற்றும் முதலீடுகளுக்கான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீடான கன்னியின் மீது பார்வை விழுகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுக்கு முதலீடுகளை பெருக்கும் சமயத்தில் உங்களுக்கு எதிரிகள் கட்டுப்படுவர், நல்ல வங்கிகளில் டெபாசிட், பூர்வீக இடங்களிலும் மற்றும் வீடு பராமரிப்பு, புதிய வீடு வாகனங்களில் முதலீடு, ஆடை அணிகலன்களில் முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வேறு சில உடல் ஆரோக்கிய தொந்தரவு, கணவன் மனைவியிடையே வரும் பிரச்சனைகள், வாகன பழுது இவற்றையெல்லாம் கூட தவிர்க்க முடியும். எனவே முதலீடுகளை பெருக்கி நிம்மதி காணுங்கள். மேலும் சனி கிரகத்தின் 10வது பார்வையான உங்களுடைய 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. அது உப ஆயுள் ஸ்தானமாகவும் சகஜஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற 3ஆம் இடம் அணிகலன் சேர்க்கை, கற்றுக்கொள்ளுதல், புதிய உத்திகளை கையாளுதல், அநேக விஷயங்களை கற்று தெரிந்து கொள்ளுதல் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தைரிய வீரியமாக சமயோஜிதமாக எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல வருங்கால திட்டத்தை தீட்டி அதற்கேற்ப உங்களுக்கு பலன்கள் தரவல்லதாக சனி கிரகம் இருக்கிறது. மேலும் 5ஆம் இடத்தில் ராகு கும்பத்தில் இருந்து உங்களுக்கு 5ஆம் இட பலன்களான பூர்வ புண்ணிய போன ஜென்ம கர்மாவின் புண்ணிய பலன்களை
பெற்றுத்தரவிருக்கிறார். தெய்வ அனுகூலம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவற்றின் காரணமாக உங்களுக்கு அநேக லாபங்கள் குழந்தை வழியாகவும் குடும்பத்தின் வழியாகவும் பூர்வீக தந்தை வழி, பூர்வீகம் தாத்தா பாட்டி வகையிலும், எல்லா வகை குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும், வெளிநாடு வாழ் உறவினர்கள் வகையிலும், வெளிநாடு கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு இவையெல்லாம் சாதகப்படும் வண்ணமும் உங்களுக்கு இந்த ஆண்டு திறம்பட உங்களுக்கு பூர்வ புண்ணிய விசேஷங்கள் பலன்கள் ராகுவின் சாரத்தின் வழியாக குரு பார்வையுடன் உங்களுக்கு தங்கு தடையின்றி இனிதே நடந்தேறும். மேலும் குடும்பத்தில் குழந்தைகளின் சுப விசேஷங்கள், வாரிசுகள் பெருக்கம் என குடும்பம் மகிழும் வண்ணமும் உங்கள் மூத்தோர்கள் மகிழும் வண்ணமும் விவசாயம், கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கனரக இயந்திரங்கள் இயக்குபவர்கள், மருத்துவம் சார்ந்த உதிரிப்பாகங்கள், கம்ப்யூட்டர் உதிரிப்பாகங்கள், தொலைத்தொடர்பு வகை உதிரிப்பாகங்கள், அரசியல், சினிமா போன்றவையெல்லாம் உங்கள் ரசனைக்கேற்ப ஈடுபாடுகளுக்கேற்ப உங்களுக்கு 5லிருந்து உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் வண்ணம் அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் இருக்கும். அதனால் இந்த ஆண்டில் ராகுவின் பலன்கள் நல்லபடியாக இருப்பதால் உங்களுடைய எண்ண கனவுகள், நினைவுகள் எல்லாம் இனிதே நடந்தேறப் போகிறது. அதனால் மிக சிறப்பான ஆண்டாகவே 2026 உங்களுக்கு இருக்கக்கூடும். மேலும் 11ஆம் இடத்து கேது குருவுடன் இணையும் பொழுது கேள யோகம் சிலருக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதனால் கோடீஸ்வரர் ஆகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இல்லை என்றாலும் நல்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தெய்வ ஆன்மீக நாட்டம், தீர்த்த பூர்வ புண்ணிய விசேஷங்களால் புண்ணிய கஷேத்திர யாத்திரை, நெடுதூர பயணம் ஆகியவை எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். எனவே இந்த ஆண்டில் நீங்கள் காவல் தெய்வங்கள், ஐயப்பன், ஐயனார் போன்ற தெய்வங்களை, உக்கிர தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு நீங்கள் உயுங்கள். நன்றி, வணக்கம்.